ஹாய், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் பிளெட்ஜ்னு சொல்லுவாங்க. பட் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ வந்து ஸ்டாக் பிளெட்ஜ்னா என்னன்னா, இப்போ பட் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்டாக்கை, அதாவது கம்பெனியோட ஷேரை நம்ம வந்து அடமானம் வச்சு பணம் வாங்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி கோல்டு, சில்வர் அந்த மாரி வச்சு நம்ம வந்து பணம் வாங்குறோமோ, அதே மாரி உங்ககிட்ட ஸ்டாக்கோ மியூச்சுவல் ஃபண்டோ இருந்தால் அதை நீங்கள் பட் அடகு வச்சு பணம் வாங்கலாம். இது பேர் தான் பிளெட்ஜிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பிளெட்ஜிங் வந்து யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் இருப்பார்ல, பட் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டருக்கு அவர்கிட்ட ஷேர் அதிகமாக இருக்கும். பட் அதை வச்சு அவர் வந்து பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்கலாம். அது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு வந்து இந்தமாரி ட்ரேடிங் பண்ணுவாங்கள்ல, கரெக்டாக இன்ட்ராடே, அதுக்கப்புறம் F&O அந்த மாரி ட்ரேடிங் பண்ணுவாங்க. அப்போ ட்ரேடிங் பண்ணும்போது காசு இல்லைன்னா அவங்களும் அவங்களோட ஸ்டாக்கை வந்து பிளெட்ஜ் பண்ணி பணத்தை வாங்கி ட்ரேடிங் பண்ணலாம். மூணாவது வந்து நம்மள மாரி இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ அவங்க கிட்ட ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 100 ஸ்டாக் இருக்கும், ஒரு 50 ஸ்டாக் இருக்கும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். அவங்க கூட அவங்க பண தேவைக்கு அவங்க பேங்க்ல வந்து உங்களோட ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து பிளெட்ஜ் பண்ணி பணம் வாங்கலாம். இதுதான் பிளெட்ஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து ப்ரொமோட்டர் வந்து எப்படி அவர் வந்து ஸ்டாக்கை பிளெட்ஜ் பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டருக்கு தான் மோஸ்ட்லி பட் அந்த கம்பெனியோட பட் அதிக ஷேர் இருக்கும். இது வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஒரு கம்பெனியோட நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரை விட FIS சொல்லுவாங்க, ஃபாரின் பட் இன்ஸ்டிடியூஷன் பட் இன்வெஸ்டர்ன்ட்டு, அவங்க ஷேர் கூட அதிகமாக இருக்கும். அது மாறி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய கம்பெனியில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் அதிகமாக இருக்கும். இப்போ அவருக்கு வந்து கரெக்டாக பிஸ்னஸில் வந்து ஒரு பணம் தேவைப்படுது. அப்போ அவர் கரெக்டாக என்ன பண்ணுவாருன்னா, பேங்க் லோன் வாங்குவார். அதுக்கப்புறம் பேங்க் லோன் வாங்கி அவர்கிட்ட எங்கெங்கெல்லாம் பணம் வாங்க முடியுமோ அங்கெல்லாம் பணம் வாங்கி இன்னும் அதிகமாக பணம் தேவைப்பட்டதுன்னா அவரோட ஷேர் மார்க்கெட்டில் ஷேரை பேங்க்ல வந்து பிளெட்ஜ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்குவார். இதுதான் ப்ரொமோட்டர் பிளெட்ஜ்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்க வந்து பிளெட்ஜ் பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நெகட்டிவ் சைன் தான். ஏன் வந்து அவங்களோட கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து பிளெட்ஜ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த இன்கம் சோர்ஸும் இன்கம் சோர்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டாங்க. எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி லாஸ்டா அவரோட கரெக்டா ஸ்டாக்கே வச்சு பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்குறாங்க. பட் அப்ப இருக்கும்போது இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு சின்ன டவுட் வரும். பட் அதுதான் ஒரு கம்பெனில ஒரு ப்ரொமோட்டரே அவரோட ஸ்டாக்கை வந்து அதிகமா பிளெட்ஜ் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது ஒரு சின்ன கரெக்டா நெகட்டிவ் சைன் தான். ப்ரொமோட்டர் பிளெட்ஜ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ட்ரேடிங் பிளெட்ஜ்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து ட்ரேட் பண்றவங்க வந்து ஒவ்வொருத்தவங்ககிட்ட வந்து அவங்க வந்து பணம் இருக்கும். அந்த பணத்தை கட்டி அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த நேரத்தில் அவங்க கிட்ட பணம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட்ல வந்து அவங்க வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ஷேரை வந்து அவங்க ட்ரேட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஸ்டாக்கை வந்து பிளெட்ஜ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கி அவங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து அவங்களோட ஸ்டாக்கை வந்து பிளெட்ஜ் பண்ணும்போது இந்த வந்து மோஸ்ட்லி இப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் இந்த மாரி ஆப்பில் தான் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஏஞ்சல் ஒன், ஜெரோதா, பட் அந்த மாதிரி ஆப்பில் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து இப்போ கரெக்டாக பிளெட்ஜ் பண்ணும்போது, இப்போ வந்து கரெக்டாக உதாரணத்துக்கு அவங்க கிட்ட ஒரு ITC ஷேர் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு அவங்க கிட்ட ITC ஷேர் இருக்கு. ஆனால் அவங்க பிளெட்ஜ் பண்ணும்போது அந்த 5 லட்சத்தையும் அவங்க வந்து கரெக்டாக கொடுத்துட மாட்டாங்க. பட் அதில் வந்து மினிமம் 50%லேருந்து மேக்ஸிமம் 80% வரைக்கும் அதில் அமௌண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க. பட் அதாவது யார் பே பண்ணுவாங்கன்னா, இந்த ஏஞ்சல் ஒன்று பே பண்ணுவாங்கன்னா, இந்தமாரி அவங்க ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல, அந்த ஆப்பில் அவங்க கரெக்டாக பிளெட்ஜ் பண்ணும்போது அவங்க பே பண்ணுவாங்க. இப்போ வந்து இது வந்து ஒன்று மாறும். ஆனால் இதுதான் ஓரளவுக்கு ஒரு 50%லேருந்து 80% வரைக்கும் அவங்க வந்து கரெக்டாக பிளெட்ஜ் பண்ணலேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இவங்க கிட்ட கரெக்டாக வச்சு இவங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ அந்த 80% அமௌண்ட் இவங்களுக்கு வந்து கரெக்டாக அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கரெக்டாக வரும்போது அந்த 80% ஃபுல்லாக வராது. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீஸ் இருக்குது. அது பேர் வந்து ஹேர் கட் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து
20% 30% வரைக்கும் அவங்க கரெக்டாக பிடிச்சிக்கிட்டது தான் மீதி இருக்கிற அமௌண்ட்டை அவங்க வந்து கரெக்டாக பே பண்ணுவாங்க. நீங்கள் பட் அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க பட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கரெக்டாக ஃப்ளெட்ஜ் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ண முடியும் தவிர இந்த பணத்தை வேற ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதை வச்சு நீங்கள் ட்ரேட் தான் பண்ண முடியுமே தவிர இந்த பணத்தை வச்சு வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இதுதான் ட்ரேடிங் ஃப்ளெட்ஜ்னு சொல்லுவாங்க. இப்போ மூணாவதா வந்து கரெக்டாக நம்மள மாரி ஆட்கள், அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. இப்போ நம்மள மாரி ஆட்கள் கிட்ட ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருப்போம், அப்படி இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் வச்சிருப்போம். இப்போ நம்மளுக்கு பட் ஏதாவது ஒரு பணம் தேவை பண்ற பட்சத்தில் இப்போ உங்ககிட்ட கோல்டு இருந்தால் கோல்டு எடுத்து போய் பேங்க்ல வச்சு அடகு வச்சு பணத்தை வாங்கிப்பீங்க. இப்போ கிட்ட உங்ககிட்ட ஸ்டாக் இருக்குன்னா, இல்லைன்னா ஸ்டாக்கோ மியூச்சுவல் ஃபண்டோ ETF இருக்குன்னா நீங்கள் அதை உங்களோட பேங்க்ல எடுத்துன்னு போய் அதை பிளெட்ஜ் பண்ணி அதை நீங்கள் வந்து லோன் வாங்கலாம். இது நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் லோன் வாங்கலாம்னா, இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக்கோ ETF மியூச்சுவல் ஃபண்டோ இருக்கு. அதை நீங்கள் உங்கள் பேங்க்ல எடுத்துட்டு போய் நீங்கள் பிளெட்ஜ் பண்ணீங்கன்னா அதில் 50% வந்து தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. அந்த 50% தான் பே பண்ணுவாங்க. பட் அதுவும் எப்படி பே பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக இது பேங்க் பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் கரெக்டாக ஸ்டேட் பேங்க்ல நீங்கள் கரெக்டாக நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஸ்டேட் பேங்கே சில கரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் பட் அவங்ககிட்ட சில மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்கு. அந்த மியூச்சுவல் ஃபண்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க எடுத்து அவங்க கரெக்டாக பிளேஸ் பண்ண அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. இது வந்து மாறும், ஒரு பேங்க்குக்கு மாறும். இதுவே நீங்கள் ஆக்சஸ், அதுக்கப்புறம் கரெக்டாக பட் HDFC, ICICI பேங்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ICICI பேங்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பட் அவங்களுக்குன்ட்டு ஒரு கரெக்டாக ஃபண்ட் ஹவுஸ் இருக்குல்ல, ICICI ப்ரொடென்ஷியல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. அது கீழே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க வந்து கரெக்டாக இருக்குது வச்சிருக்கிறாங்க. நீங்கள் ICICI ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா அதை வச்சு நீங்கள் ICICI பேங்க்கில் நீங்கள் பிளெட்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு லோன் ஈஸியாக வந்து பே பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இல்லை, வெறும் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேங்க்கெல்லாம் HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க்லாம் கேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கேம்ப்ஸில் கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு எல்லாத்துக்கும் இவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சில பர்டிகுலர் கரெக்டாக ஸ்டாக் இருக்குல்ல, அந்த ஸ்டாக்கும் வச்சு இவங்க வந்து கரெக்டாக பிளெட்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் கரெக்டாக ரீட்டைல் இன்வெஸ்டருக்கான பிளெட்ஜ் பண்ணுற முறை. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ நம்ம அடமானம் வைக்கணும்னா ஒன்று நம்ம வீட்டு அடமானம் வைக்கலாம், கோல்டு அடமானம் வைக்கலாம், இல்லைன்னா சில்வர் அந்த மாதிரி அடமானம் தேடும். ஆனால் உங்ககிட்ட ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் ETF இருந்தால் கூட நீங்கள் பட் அடமானம் வச்சு பணம் வாங்கலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.